நம்ம ஆர்எஸ்கே நீட் தமிழ்ல நம்ம கெமிஸ்ட்ரி சார் வந்து என்ன பண்றாருன்னா 22 டேஸ்ல வந்து கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரி சிலபஸ் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிசிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சார் 27 டேஸ்ல கம்ப்ளீட் பிசிக்ஸ் லெசன் போடுங்க சார். நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எது வேணுங்கிறது நீங்க சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிக் போலாமா இல்ல கான்செப்ட் போலாமாங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்ப நம்ம ட்ரிக் போலாம். ட்ரிக் நம்பர் 25, கெப்பாசிட்டன்ஸ் when plate distance varied. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துறாங்க. கெப்பாசிட்டரோட பிளேட்டுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸை வேரி பண்றாங்க. ஒண்ணு கிட்ட வரும் இல்லாட்டி தள்ளி போகும். சரியா? அப்ப அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன மாதிரி வேரி ஆகும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. இப்போ வந்து பாருங்க, நமக்கு the capacitance of a parallel plate capacitor, இது வந்து ஒரு parallel plate capacitor. இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 10 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 8 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? if the distance between the plates is reduced to 4 சென்டிமீட்டர், இந்த 8 சென்டிமீட்டரை இப்ப என்னவா பண்றாங்க? 4 சென்டிமீட்டரை கம்மி பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க. அப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ், ஃபர்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டன்ஸ் சீனா, இப்ப இதோட வேல்யூ சி டேஷ். இந்த சி டேஷோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி இந்த பிளேட் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும். சரியா? இப்போ வந்து என்ன ஆகுது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது? 2 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. பாருங்க, 8 சென்டிமீட்டர்ல இருந்தது 4 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. பாருங்க, 8 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்னவா மாறிடுச்சு? 4 சென்டிமீட்டரா குறைஞ்சிருச்சு. அப்படின்னா எத்தனை டைம்ஸ்? ஹாஃப் டைம், பாதியா குறைஞ்சிருச்சு. சரியா? இப்போ பாதியா குறைஞ்சிருச்சுன்னா இப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 2c. அப்ப வந்து என்ன ஆகுது? இங்க கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? 10 மைக்ரோஃபாரட்னா இது 2 into 10 மைக்ரோஃபாரட் போட்டோம்னா 20 மைக்ரோஃபாரட் அப்படிங்கிறது ஆன்சர். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சரியா? இப்ப என்ன பண்றோம்? நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறத பாக்குறோம். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? 8 சென்டிமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் பாதியா குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? அதாவது 1/2 டைம்ஸ் குறையுதுன்னா இது 2 டைம்ஸ் அதிகமாகும். 1/2னா இது 20. சரியா? இப்போ ஒருவேளை இது 3 டைம்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இது 30 மைக்ரோஃபாரடா இருக்கும். ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இது 8 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டரா மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? இது 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பாதியா குறைஞ்சிடும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் இருந்து 16 சென்டிமீட்டரா மாறுதுன்னா இது 10 மைக்ரோஃபாரட்ல இருந்து 5 மைக்ரோஃபாரடா மாறும். சரியா? இந்த மாடல்ல கேட்டா என்ன பண்றீங்க? இந்த டிஸ்டன்ஸ் குறையுது அதிகமாகுதாங்கிறத பாக்குறீங்க. அது குறைஞ்சிச்சுனாலும் சரி அதிகமாச்சுனாலும் சரி எவ்வளவு டைம்ஸ் அப்படிங்கிறத பாக்குறீங்க. சரியா? அப்ப குறையிறது வந்து என்னன்னா 2 டைம்ஸ் குறையுது, அதாவது 1/2 டைம்ஸ் குறையுதுன்னா கெப்பாசிட்டன்ஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 2 டைம்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் பாதியா குறையும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரேஷியோக்காக 1/2 வச்சிருக்கேன். ஆனா உங்க பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து என்னன்னா நிறைய ரேஷியோ நான் கொடுத்துருக்கேன், போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து பாருங்க, ட்ரிக் நம்பர் 25 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்றீங்க? நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் வந்து நமக்கு போன்ல பேசுறீங்க, சார் எனக்கு ட்ரிக் அனுப்பும் போது வந்து ரொம்ப டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பாண்ட் பண்றது டைம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நீங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு நாங்க ப்ராட்காஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டைம் ஆகும். நீங்க மார்னிங் 4 o'clock நாங்க வீடியோ போடுறோம். நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றது வந்து அப் டு 10, 11 ஏற்கனவே போட்டவங்களுக்கு இமீடியட்டா நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஆனா புதுசா நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்றது எங்களுக்கு ஒரு டைம் ஆகும். சரியா? அதுக்கு அப்புறமேட்டு தான் நாங்க வந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரி அப்படிங்கிறவர் சென்னையில இருந்து கால் பண்ணியிருந்தாரு. சென்னையில ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட்ல படிக்கிறாரு. அவரு வந்து அவரோட ஃபீட்பேக் கொடுத்திருந்தாரு. சார் எல்லாமே படிச்சுட்டேன், நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டேன், பயாலஜி படிச்சுட்டேன், ஆனா பிசிக்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு, ஆனா உங்களோட பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கும் என்னன்னா எங்களுக்கு ஒரு சின்னதா ஷார்ட்ஸா ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 50 செகண்ட்ஸ்க்குள்ள ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.